காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் கட்டாயம் செய்ய வேண்டிய சடங்குகள் அப்படிங்கிறத பற்றி மகாபெரிவா சொன்னதை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் காயத்ரி ஜபத்தை தொடர்ந்து ஒருத்தர் செய்துன்னு வந்தார்னா அவர் வாழ்க்கையில் உச்சத்துக்கே போயிடுவார், அத்தோடு அவருக்கு மோட்சமே கிடைக்குங்கிற மகாபெரிவா. காயத்ரி மந்திரத்தினுடைய மகிமைகளை பற்றி மகாபெரிவா ரொம்ப சிறப்பாக சொல்கிறா. அவசியம் நாமெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதுதான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேள்வியை கேட்குறேன். ஏகச்சந்த கிராகிகள் அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு. மகாபெரிவா யாரை குறித்து இதை சொல்கிறா? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். உபநயனத்தையும் விவாகத்தையும் அந்தந்த காலத்தில் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு மகாபெரிவா அழுத்தமாக சொல்லிருக்கா. உபநயனத்தை பொறுத்தவரை 8வது வயசு பிராமணர்களுக்கு 8வது வயசில் உபநயனம் பண்ணணும். அதாவது கர்ப்பத்தை கூட்டி 8வது வயசுங்கிறா. 7 வருஷம் முடிஞ்சு 2 மாதம் முடிஞ்ச பிறகு உபநயனம் பண்ணணும் பிராமணர்களுக்கு. இது லோயர் லிமிட்டு. அப்பர் லிமிட்டுன்னு ஒரு 16 வருஷம் வச்சுருக்கா. அதெல்லாம் போகவே கூடாதுங்கிற மகாபெரிவா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டுறது தான் நல்லதுங்கிறா. சத்திரியர்களுக்கு 12 வயசில் போடணும்னு வச்சுருக்கு. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அப்படி தான் நடந்ததுங்கிறா. மற்றவாளுக்கு 16 வயசு வச்சுருக்கு, அதுக்குள்ளே போடணும்னு வச்சுருக்கு. இதெல்லாம் வயசினுடைய காலங்கள். அதை தவிர எந்த காலத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி சொல்லிருக்கு. உபநயனத்தை பொறுத்தவரை உத்தராயணம்தான் உபநயனத்துக்கு ரொம்ப சிராக்கியமான காலம். உத்தராயணங்கிறது தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாதம் சேர்ந்தது தான் உத்தராயண காலம். இந்த 6 மாதத்தில் ஏதான ஒரு மாதத்தில் போடலாம். குறிப்பாக மாசி மாதத்தில் உபநயனம் பண்ணுறது ரொம்ப சிராக்கியங்கிறா. மாசி பூனல் பாசி படரும் அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. அதாவது சூரியன் பூமியினுடைய வடக்கு திசையில் சஞ்சரிக்கிற காலம் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அதுதான் உத்தராயணம். இந்த உத்தராயண காலத்தில் தான் விவாகமும் பண்ணணுங்கிற மகாபெரிவா. குறிப்பாக சித்திரை, வைகாசி, வசந்த ருது இந்த காலத்தில் தான் விவாகம் பண்ணணும் அப்படிங்கிறா. உபநயனத்தை பொறுத்தவரை ஏதோ காரணத்தினால் அப்படி தள்ளி 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 வந்துட்டு தட்சிணாயனத்தில் பண்ணிட்டாள்னா கூட மகாபெரிவா என்ன சொல்கிறா, திரும்பவும் உத்தராயணத்தில் உபநயனம் பண்ணணுங்கிறா. தட்சிணாயனத்தில் பண்ணவே கூடாது உபநயனத்தை பொறுத்தவரை. அதே நேரத்தில் விவாகம் உத்தராயணத்தில் தான் பண்ணணும்னு இருக்குது. அதுதான் சிராக்கியம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை, பெற்றோர்களுக்கு இருக்கிற சூழ்நிலை, பொருளாதார நெருக்கடி இதெல்லாம் வச்சு மார்கழி மாதம் ஒன்றை தவிர்த்து எல்லா மாதத்துலேயும் பண்ணுறா. எந்த மாதத்தில் வேணால் பண்ணுறா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா மகாபெரிவா. வருத்தப்பட்டுட்டு விவாகத்தை பொறுத்தவரை வேணால் போனால் போகிறதுன்னு தான் சொல்கிறா. போனால் போகிறதுன்னு தட்சிணாயனத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. விருப்பம் இல்லாததான் சொல்கிறா விவாகத்துக்கு. அது காரணம் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார நெருக்கடி, இந்த கால மாற்றத்துக்கு ஏற்றபடி அவள் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஏன்னு கேட்டால் விவாகம் பண்ணுறதுன்னா ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னால் சத்திரம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எப்படி குழந்தைகள் பிறந்த உடனே எல்கேஜி சீட்டுக்கு ஸ்கூலாக அலையிறமோ அந்த மாதிரி விவாகம்னு ஆரம்பித்தாலே சத்திரம் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லா சத்திரமும் ஃபுல்லாக ஆயிடுறது. ரொம்ப வசதி இருக்கிறா பேலஸுன்னு பண்ணுறா, மஹால்னு பண்ணுறா. வசதி குறைஞ்சபாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன சத்திரத்தில் போய் பண்ணுறா. அது எல்லாமே உங்களுக்கு ஃபில்லப் ஆகிடுறது. விவாகத்துக்கு முன்னால் அது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஆதி நாள் அப்படி கிடையாது. விவாகம்னாலே வீட்டு வாசலில் பந்தல் போட்டு அங்கே தான் பண்ணுவாள். 4 நாள் பண்ணுவாள். 4 நாள் விவாகம் அமோகமாக நடக்கும். சொந்தக்காரா மற்றவாலாம் கலந்துண்டு ரொம்ப சந்தோஷமாக கூட மாட ஒத்தாசை பண்ணி விவாகத்தை ரொம்ப சிறப்பாக நடத்துவாள். பூவே சாமிநாத ஐயருக்கும் அப்படி தான் நடந்திருக்குன்னு அவர் எழுதியிருக்கார். அது மட்டும் இல்லை, எனக்கே விவாகம் வீட்டு வாசலில் தான் பந்தல் போட்டு நடந்தது. பாரத ரத்னா வாங்கின மாதிரி MS சுப்புலட்சுமி அவரும் அவருடைய கணவர் சதாசிவமும் காமராஜர் அவருடைய சார்பாக அவர் கட்சி சேர்ந்த அதனால் MLA ஒருத்தரையும் அமைச்சு வச்சுருந்தார். இவாளெல்லாம் தலையில் ஜமுக்காலம் போட்டு அங்கே தான் உட்காந்துருந்தா விவாகத்துக்கு பார்க்குறதுக்கு.
அது ஒரு காலம், அப்படி இனிமேல் அந்த காலம்லாம் வராது. விவாகத்தை பொறுத்தவரை முக்கியமானது என்னன்னு கேட்டால், நாம் என்ன நினைக்கிறோம், மாங்கல்ய தாரணம் அப்படின்னு நினைக்கிறோம். ஜென்ரலாகவே எல்லோரும் என்ன சொல்லுவா, கரெக்டாக முகூர்த்த நேரத்துக்கு நான் போயிட்டேன், நான் போய் சேரில் உட்காடுறேன், தாலி கட்டுறா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவோம். அத்தோடு இல்லை, தாலி கட்டி முடிஞ்ச உடனே ஒருத்தர் வருவார், எல்லோரும் இலை போட்டாச்சு சாப்பிட வாங்குவா, அப்படியே கும்பலாக எழுந்து ஒரு கூட்டமே போயிடுவோம் சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பசியோடு காத்துருக்கிறாலும் சாப்பிட போயிடுவா, அது தப்பு இல்லை. ஆனால் விவாகத்தில் என்ன முக்கியம்னா, மாங்கல்ய தாரணம் முக்கியம்தான். அதை விட முக்கியமானது பாணி கிரகணம், சப்தபதி, இதுதான் முக்கியம். இது முடிஞ்ச உடனே தம்பதிகளுக்கு நம்ம அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். விவாகத்தில் விசேஷமானது பாணி கிரகம், சப்தபதி. அதே மாதிரி உபநயனத்தில் விசேஷமானது யக்ஞோபேத தாரணம்னு பூணல் போடுறது விசேஷம்தான். அதை விட விசேஷமானது பிரம்மோபதேசம். தகப்பனார்கிட்ட குழந்தை வாங்கக்கூடிய அந்த உபதேசம் தான் ரொம்ப விசேஷமானது, சிராக்கியமானது. அதே மாதிரி சந்தியாவந்தனத்தில் விசேஷமானது அர்க்யம் கொடுக்கறது, காயத்ரி ஜபம். அர்க்யம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. காயத்ரி ஜபம் சொல்லவே வேண்டாம், ரொம்ப முக்கியமானது தான். பாரத யுத்தம் நடக்கும்போது சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் ஆன உடனே, அஸ்தமனம் ஆரம்பித்த உடனே யுத்தத்தை நிறுத்திட்டா. அது யுத்த தர்மம். அந்த காலத்தில் அப்படி தான். எப்படி மேடையில் எல்லாம் உட்காந்துருப்பா, மீட்டிங் நடக்கும், நமக்கு தேசிய கீதத்தை போட்ட உடனே டக்குன்னு எழுந்த மரியாதை செலுத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி குருக்ஷேத்திரத்தில் சூரியன் அஸ்தமனம் தொடங்கின உடனே யுத்தத்தை 2 தடவை நிறுத்திவிட்டா, பாண்டவர்களும் கௌரவர்களும். அப்போ சாயந்தரம் அந்த நேரத்தில் எல்லோரும் சந்தி பண்ணணும். யுத்த காலத்தில் சந்தி பண்ணுறதுக்கு ஜலத்துக்கு எங்கே போடுறது, ரத்தம் தான் ஓடுறது ஆறா. அதனால் அவெல்லாம் என்ன பண்ணான்னு கேட்டால், யானையும் குதிரையும் ரதங்களும் ஓடி 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 ஒரே தூசிமயமாக இருக்குது. அந்த தூசியே எடுத்து அர்க்கியமாக விட்டாலும். அது எதுக்கு சொல்கிறான்னா, அந்த அளவுக்கு கட்டாயமாக பண்ண வேண்டியது இந்த விஷயங்கள் அப்படின்ட்டு சொல்கிறான். உபநயனத்தை பொறுத்தவரை 8 வயசு அப்படின்னு ஒரு வயசு சொல்லியிருந்தாலும் 5 வயசில் கூட உபநயனம் பண்ணுறது உண்டு. காமியோபநயனம்னு பேர் அதுக்கு. அதாவது ஒரு காரணத்தை குறித்து அந்த குழந்தை ரொம்ப புத்திசாலியாகவும் தெய்வ பக்தியோடும் வாக்கு சொஷ்டமாகவும் இருந்தால் 5 வயசுலேயே பண்ணுவாள். ஆதியாச்சாரியர்களுக்கு 5 வயசில் தான் உபநயனம் ஆச்சுங்கிறான். அதே மாதிரி திருஞான சம்பந்தர், அவருக்கும் சின்ன வயசுலேயே உபநயனம் ஆயிடுத்து. ஏன்னா ஒரு 3 வயசுலேயே தோடுடைய சபையன் அப்படின்னு கணீர்னு சொஷ்டமாக பாட ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு சீக்கிரமே உபநயனம் ஆகிடுது. அவர் மொத்தமே 13 வயசு தான் வாழ்ந்தார் அவர். அதுக்கு காரணம், அவர் சுப்பிரமணியரோட அவதாரம் தமிழ் தேசத்தில் நம்ம சனாதன வைதிக தர்மம் அழிஞ்சு போயிருந்ததுனால அதுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுறதுக்காக அவதாரம் பண்ணவர் சுப்பிரமணியர் திருஞான சம்பந்தரா. அவர் தமிழ் தேசத்தில் மட்டுமே அந்த காரியத்தை பண்ணதுனால அவருக்கு 13 வயசு போகிறோம்னு நினச்சிருக்கார் அவர். ஆனால் ஆதியாச்சாரியர்களை பொறுத்தவரை பாரத தேசம் முழுமையும் அப்போ சனாதன வைதிக தர்மத்துக்கு ஒரு நலிவு ஏற்பட்டிருந்தது. அதனால் பாரத தேசம் முழுவதும் 3 தடவை அவர் யாத்திரை பண்ணி கால்நடையாகவே போய் இந்த வைதிக தர்மத்துக்கு புத்துணர்ச்சி ஊட்டியதோடு அவர் அத்வைதத்தை புனர்நிர்மாணமும் பண்ணார். அதனால் அவருக்கு ஒரு 32 வயசு வாழும்படியாக இருந்திருக்கு. இதில் மகாபிரிவா விசேஷமாக சொல்கிறது என்னன்னு கேட்டால், அவர் ஈஸ்வர அவதாரம், இவர் சுப்பிரமணிய அவதாரம். அப்படி இருந்தாலும் இவள் என்ன பண்ணான்னா, இவள் உபநயனம் பண்ணிட்டு பிரம்மோபதேசம் வாங்கிட்டு இந்த காயத்ரியினுடைய மகிமையே உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு அதுக்கு பிறகு தான் இவர் பல அற்புதங்களை 2 பேரும் பண்ணா அப்படிங்கிற மகாபிரிவா. எதுக்குன்னா, அவளுக்கு இதெல்லாம் தேவையில்லை, அவதார புருஷா. ஆனாலும் லோகத்தில் வரவா பிற்காலத்தில் காயத்தினுடைய மகிமையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உபநயனம் வாங்கிட்டு காயத்ரி ஜபத்தை ஜபிச்சுண்டு அதுக்கு பிறகு அவர் சாதனைகளை பண்ணார் அப்படின்னு சொல்கிறா மகாபிரிவா. காயத்ரியை பொறுத்தவரை வேத மாதான்னு சொல்லிருக்கு. காயத்ரி சந்தசாம் மாதா, வேத மாதா காயத்ரி. காயத்ரி திரிபதா காயத்ரின்னு பேர். 3 பாதங்களை கொண்டது காயத்ரி. திரிபதம்னா 3 பாதம், ஒவ்வொரு பாதமும் ஒவ்வொரு வேதம். 8 எழுத்துக்கள் கொண்ட ஒரு பாதம், 3 24.
24 அக்ஷரங்களை கொண்டது தான் காயத்ரி மந்திரம். லோகமாதா காமாட்சி லோகத்தையே சிருஷ்டிச்சு காத்து ரட்சிக்கிற அம்பாள் அவள் இருக்கிற இடம் காயத்ரி மண்டபம்னு பேர். 24 அக்ஷரத்துக்கு 24 ஸ்தம்பம், அது மத்தியில் தான் அம்பாள் இருக்கா. அதனால் இந்த திரிபுரா காயத்ரிங்கிறது 3 பாதம். அந்த 3 பதமும் ருக் யஜுர் சாம வேதம். இந்த 3 வேதத்தினுடைய சாரத்தை தான் பிழிஞ்சு எசன்ஸாக கொடுத்துருக்கா காயத்ரிங்கிற மகாபெரிவா. அந்த காலத்தில் திரிவேதின்லாம் சொல்லுவாள். திரிவேதின்னா 2 வேதம் படித்தவர், திரிவேதினா 3 வேதம் படித்தவர். அது இந்த ருக் யஜுர் சாம வேதம். சதுர்வேதின்னு உண்டு. சதுர்வேதின்னா அதர்வண வேதம் படிக்கணும். அதர்வண வேதம் படிக்கணுன்னா இன்னொரு முறை உபநயனம் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டால் அதர்வண வேதத்துக்கு வேறு காயத்ரி. அதனால் அதர்வண வேதம் சதுர்வேதியாக இருக்கணும்னா இன்னொரு முறை உபநயனம் பண்ணிட்டு காயத்ரி உபதேசம் வாங்கிக்கணும். காயத்ரியை பற்றி மகாபெரிவா என்ன சொல்கிறான்னா, சமஸ்த வேதத்தினுடைய மந்திரத்தின் சக்தியும் கொண்டது தான் காயத்ரி. எல்லா வேத மந்திரத்தின் சக்தியும் காயத்ரியில் இருக்குங்கிறா. எந்த மந்திரத்தை சொல்கிறதா இருந்தாலும் அது காயத்ரியினுடைய சக்தி அதுக்கு வேணுங்கிறா. எதையான ஒரு மந்திரத்தை காயத்ரி ஜபம் பண்ணாமல் அந்த மந்திரத்தை மட்டும் ஜபம் பண்ணால் அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறா. ஒருத்தர் காயத்ரியை ஜபம் பண்ணுறதுன்னா திரிகால சந்தியாவந்தனம் திரிகாலம் பண்ணணும். காயத்ரி, சாவித்திரி, சரஸ்வதி 3 மாதாக்களும் 3 தேவிகளும் சேர்ந்தது தான் காயத்ரி மந்திரம். கார்த்தால பிரம்ம ரூபமாகவும், மத்தியானம் சிவரூபமாகவும், சாயந்தரம் விஷ்ணு ரூபமாகவும் தியானித்து காயத்ரி ஜபிக்கணும் அப்படிங்கிற மகாபிரிவா. காயத்ரியை தொடர்ந்து ஒருத்தர் ஜபிச்சாருன்னா அவருக்கு என்ன இருக்கணும்னா, அவருக்கு புத்தியில் அந்த மென்டல் இது இருக்கு இல்லையா, கான்சன்ட்ரேஷன் அது பயங்கரமாக இருக்குங்கிறா. தேஜஸ் இருக்கும், முகத்தில் ஒரு தேஜஸ் ஏற்படும், அவருக்கு ஆரோக்கியம் ஏற்படும், உடலில் பலம் ஏற்படும். தேஜஸ்னால் எப்படின்னு கேட்டால், காயத்ரி விடாமல் ஜபிக்கிறத பார்த்தாக்க அவர் முகத்தில் ஒரு கலை ஏற்படும். அவர் எங்கே போனாலும் எந்த காரியமும் சித்தி ஆகிடும். அவரை பார்த்த உடனே ஒரு மரியாதை ஏற்படும் நமக்கு. வாங்க வாங்கன்னு எல்லோரும் வாங்க உட்காருங்க, என்ன வேணும் உங்களுக்கு, உடனே பண்ணி கொடுத்துருவா. அதனால் காயத்ரியை ஜபிக்கின்றவர் உச்சத்துக்கு போவார் வாழ்க்கையிலேங்கிறா. அத்தோட காயத்ரியானது மோட்சத்திலேயே கொண்டு சேர்த்துருவோம் அப்படின்னு மகாபெரிவா சொல்லிருக்கா. அதனால் எல்லோரும் தவறாமல் காயத்ரியை ஜபிக்கணும். பிரம்மச்சாரியும் ஜபிக்கணும், கிரகஸ்தர்களும் ஜபிக்கணும். குறைஞ்சபட்சம் முடியாதவா கிரகஸ்தர்கள் ஆஃபீஸ் போகிறா, உத்தியோகம் இருக்குது, பிரச்சனைன்னா ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் 1000 காயத்ரி ஜபிங்கோ, அது உங்களை கை தூக்கி விடுன்னு மகாபெரிவா சொல்லிருக்கா. அதனால் காயத்ரிங்கிறது மாதா வேதத்தினுடைய சாரம். அதை எல்லாரும் கடைப்பிடித்து எல்லாரும் சகல க்ஷேமத்தையும் அடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன். ஏக சந்த கிராகிகள்னால், ஏகம்னா ஒன்று, சந்தம்னா வேதம், கிராகிகள்னா கிரகிச்சிக்கிறது. ஒரே தடவை சொன்ன உடனே டக்குன்னு கிரகிச்சுப்பா, அதுக்கு தான் ஏக சந்த கிராகிகள்னு பேர். அப்படி இருந்தவா ஆதி ஆச்சாரியர்கள், திருஞான சம்பந்தர் போன்றவர் அப்படின்னு மகாபெரிவா சொல்லிருக்கா. இப்போது இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஜெய ஜெய காமாட்சி. जय जय शंकर